யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து மீண்டும் ஒரு புதிய கட்சி இன்று துவக்கமாகியுள்ளது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது யார் துவக்கினா, என்ன விஷயம், இதற்கு பின்னணி என்ன, அதோட சூழல் என்னங்க என்பதை இந்த ஆதாரத்துடன் நான் இந்த காணொளியிலே விளக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே. அதைத்தான் இப்போ நான் சொல்ல வரேன். இந்த செய்தி இது 2 புத்தகங்கள், இரண்டும் ஒன்று தான், 2 ஒரே செய்தி தான். இதில் என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு ஆதாரப்பூர்வமாக நடந்தேறி இருக்கிறது. அதுதான் செய்தி. இதை யார் முதலாக இதை நான் டெலிகாஸ்ட் பண்ணுறது நானாகத்தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாரும் பேசுவாங்க, செய்திகளை சொல்லுவாங்க, பத்திரிகையாளர்கள். ஆதாரத்துடன் காட்டுவது இந்த செய்தி. என்ன நடந்துச்சு பார்ப்போம் தோழர்களே. ஒரு இதில் 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு, எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வெளியேற்றிய பிறகு, அந்த சூழலுக்கு முன்னால் எம்ஜிஆர் அவர்களுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக ஜெயலலிதாவை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதும், அந்த ஜெயலலிதா அவர்களுக்கு உடன் இருந்தவர்கள் யார் என்பதும், பின்னாளில் அவர்கள் எப்படி சர்வ பல சக்தி அடைந்தார்கள் என்பதும் இதற்கு முன்னையே வலம்புரி ஜான் அவர்கள் தான் இந்த தொடரில் எழுதியிருக்கிறார். வணக்கம் அப்படிங்கிற தொடரில் எழுதியிருக்கிறார். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை ஒரு பத்திரிகையாளனாக இருந்து கூர்ந்து அவர் பதிவு செய்திருக்கிறார். இதற்கு முன்ன என்ன நடந்தது என்றும் செய்திருக்கிறார். அதுதான் ஒன்று நடந்தது. ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயம் பிறக்கும். ஒரு அணுவாக இருந்தாலும் அந்த அணுவை உடைத்தால் இன்னொரு அணு உடையும். ஒன்றிலிருந்து ஒன்று தான், 2 தான் முக்கியமானதுங்கிறது தான் செய்தி. அரசியலில் என்ன விதிவிலக்காது? பெரியாரிடமிருந்து அண்ணா, அண்ணாவிடமிருந்து கலைஞர், கலைஞரிடமிருந்து எம்ஜிஆர், கலைஞரிடமிருந்து ஒரு வைகோ அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்கள் மாறிக்கொண்டே வரும், காலகட்டமும் மாறிக்கொண்டே வரும். அதில் தான் ஒரு தத்துவத்தின் பிளவு இருக்கும். ஆனால் இன்று நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, சசிகலா ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். கருப்பு சிவப்பு நடுவில் அண்ணா படம். இப்போ என்ன பண்ணியிருக்காரு, எம்ஜிஆர் உருவாக்குனது அப்படி கை வச்ச மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும், கை வச்ச மாதிரி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த அண்ணாவின் உருவத்தை எடுத்து விட்டு, ஏன்னா அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சொந்தமான கொடி, அதை யாரும் பயன்படுத்த முடியாது. அதனால் இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, சசிகலா அந்த உருவத்தை, அண்ணாவின் உருவத்தை மட்டும் எடுத்து விட்டு கருப்பு சிவப்பில் நடுவில் எம்ஜிஆர், ஒரு பக்கம் அண்ணா, ஒரு பக்கம் ஜெயலலிதாவின் படம் வைத்து இன்றைக்கு கொடியை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். எங்கே? அதான் ரொம்ப சென்சிட்டிவான இடம். பசும்பொன்ங்கிறது கமுதி பகுதி. கமுதி பகுதியில் இருக்கக்கூடிய பசும்பொன்னில் ஏன் சசிகலா அவர்கள் கட்சியை, புதிய கட்சியை அறிவிக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வந்ததுன்னு கேட்டால், அங்கே தான் மறவர் சமூகத்தை, அதாவது முக்குளத்து சமூகம், தேவர் சமூகத்தோட ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், அவர் சாதியை காட்டி பேசுவதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதே மாதிரி தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களையும், முத்துராமலிங்க தேவர்களை ஏற்றுக்கொண்டது. இந்த செய்தி மற்ற தலைவர்களுக்கு பொருந்துமா என்று சொன்னால் சில தலைவர்களை நான் பகுத்து வச்சிருவேன். ஏன்னா நான் ஒரு வரலாற்று மாணவன் என்பதற்காக எனக்கு ஆணி வேர் முதற்கொண்டு அரசியலில் நான் மிக நுணுக்கமாக தெரிந்து கொண்டதால் மற்றதிலிருந்து நான் விலகினேன். இவங்க ஒரு தேசிய தலைவர்களாக இருந்தாங்க. அந்த இடத்தை தேர்வு செய்து சசிகலா அன்னைக்கு போயிருக்கிறாங்க. ஏன்னா முக்குளத்தோர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய சர்வ பலம் பொருந்தியவர்களாகவும் முக்குளத்து மக்களிடம் எல்லோருக்கும் சேர்ந்ததாகவும் இருக்கணும். ஏன் இந்த நிலைமை வருது அதிமுகவுக்கு அப்படி என்று கேட்டால், எடப்பாடி கவுண்டர் பகுதியில் இருந்து கொண்டு கவுண்டர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை தொகுதிகளைத்தான் அவர் கையில் வச்சிருக்கிறார். ஏன்னா எடப்பாடி ஒரு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர், ஓபிஎஸ் முக்குளத்து சமூகத்தை சேர்ந்தவர். தினகரன் யாருக்கும் தெரியும், சசிகலா அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரி மகன்தான் இதில் உருவானது. இதில் என்ன பெரிய எதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சசிகலா அவர்கள் பேசுகிற செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் இறந்த பிறகு அவருடைய இறந்த உடல் அந்த சவப்பெட்டியிலே வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த உடலை எடுத்துக்கொண்டு போய் இராணுவ வண்டியில் வச்சிட்டாங்க அப்படின்னா அந்த உடல் இராணுவ வண்டிக்கு, இராணுவத்தோட கட்டுப்பாட்டுக்கு போயிடும். அந்த இராணுவ கட்டுப்பாட்டுக்கு போன பிறகு நீங்கள் போய் மலர் வளைய வச்சு எல்லாம் செலுத்தலான்னு தகவல் சொன்னதாகவும்,
அப்போது ஜெயலலிதாவெல்லாம் தள்ளிவிட்டு அதுக்கு நேரடி சாட்சி நாங்களே இருக்கோம். நாங்கள்லாம் இன்னும் அதை நேரடி மீன்ஸ் லைவில் பார்த்த ஆளுகளில் நாங்களும் ஒன்று. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆரோட மரண ஊர்வலம் தான் முதலாக தூர்தர்ஷன் லைவ் போடப்பட்டது. அது ஒரு சரித்திரம், அது தனியாக வச்சுக்கிடுவோம். அது இல்லை. அப்பொழுது ஜெயலலிதா அவர்களை கீழே தள்ளிவிட்டு அசிங்கப்படுத்தும் போது சசிகலா அவர்கள் ஒரு உணர்ச்சி எடுத்துக்கிட்டாங்க, உறுதி எடுத்துக்கிட்டாங்களாம். இதே ஜெயலலிதா அவர்களை முதலமைச்சராக்கி தள்ளிவிட்ட அதிகாரிகளை ஜெயலலிதா அவர்களின் வீட்டு வாசலுக்கு வர வைப்பேன் என்று நான் உறுதி பூண்டேன் அப்படிங்கிறப்ப அதைத்தான் இதில் சொல்லியிருக்கிறார். மீண்டும் காட்டுகிறேன். வலம்புரி ஜான் அதைத்தான் எழுதியிருக்கிறார். அன்னைக்கு எல்லோரும் சிரித்தவர்கள், இன்னைக்கு அது சரியாயிடுச்சுங்க. இந்த சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது சசிகலா அவர்களை மிரட்டுகிற ஒரு வார்த்தை, அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. தினகரன் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். தினகரன் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், இங்கிட்டு சசிகலா அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே, கட்சியை அறிமுகப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவர் சொல்கிற வார்த்தையை அப்படியே சொல்கிறேன் கேளுங்க. திடீர் சாம்பார், திடீர் சாதம், திடீர் சாம்பார் திடீர் சாதம் மாதிரி அரசியல் கட்சிகள் பலர் துவக்குவாங்க. ஆனால் அது எங்களை பாதிக்காது. ஏன்னா நானும் எடப்பாடியும் ஒன்றா சேர்ந்துட்டோம். நல்லா கேட்டுக்கணும். சசிகலா திடீர் சாம்பாராம், திடீர் சாதமா. ஏன்னா அங்கே வந்து 0.01% எஞ்சியவர்கள். அவங்க வேணால் சசிகலாட்ட போகலாம், எங்களை விட்டு யாரும் போக மாட்டார்கள். சொல்கிறது யார்? தினகரன். தினகரன் யார்? சசிகலாவோட மகன், சகோதரி மகன். என்ன டாக்டர் ராமதாஸ் அன்புமணி நினைவு வருதா? அரசியல் அப்படித்தான் வரும். அரசியலில் விட்டு கொடுத்தவன் தெருவில் தான் போவான். அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு தான் உங்களுக்கு இது. அதுக்கு சொல்கிறாப்புல 0.01%ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து எங்கே வந்து நிற்க தெரியுமா? பதர்கள்ங்கிறாரு. குவித்து வைக்கப்பட்ட நெல்மணிகளில் இருந்து காற்றில் பறக்கும் பதர்கள்ங்கிறாப்புல. யாரை? சசிகலாவும். யார் சொல்கிறா? தினகரன் சொல்கிறா. இதுதான் அரசியல். ஆனால் அதே ஒரு மாற்றம் நடந்தது. ஒரு மாற்றங்கள் வந்து துரோகங்களும் நடக்கும், உயிர் பழி கேட்கும், ரத்தம் கேட்கும், வேர்வை சிந்தனை ஒரு சைடு இருப்பான், முதுகில் குத்துனவன் தான் முன்னாடி வந்து மேலே வந்து போய் உட்காந்துருப்பான். அவங்க தான் இவனுங்க, சசிகலா, தினகரனும் எடப்பாடியும். அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிற, ரொம்ப வருத்தத்தோடு அந்த வார்த்தையை ஏன் இதை அப்படியே சொல்கிறேன்னா, வார்த்தை எடிட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். 35 ஆண்டுகள் எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. யாரை? சசிகலாவை மிரட்டுறாங்க. யாரும் சேர்ந்துக்கிட்டு? தினகரனும் எடப்பாடி. ஏன் இந்த பேரை தினகரன் எடப்பாடி என்று மாற்றி சொல்லுகிறேன் என்று சொன்னால் துரோகிகள் கூடத்தான் இருப்பான். அவன் தான் சொல்கிறான், மிரட்டுறான். யார் கூட உட்காந்துக்கிட்டு மிரட்டுறான்னு பாருங்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இறந்துட்டாங்க. இதெல்லாம் இந்த சமீபத்தில் நடந்த செய்திகள். ஆனால் நீங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக சமீபகால அரசியல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மன்னராட்சிகளை பற்றி அதை எழுந்ததும் விழுந்ததும் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், நிகழ்கால அரசியலை நீங்கள் கவனித்தாலே எதுகளில் போயிடும். இயேசுவை காட்டி கொடுத்தது யார்? கூடையே இருந்த ஒருத்தன் தான். என்னிடம் என் அப்பத்தை பகிர்ந்து கொள்ள ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் சொன்னது இயேசு. கூட இருக்கிறதுங்கிறது அரசியலில் யாருக்காக செய்து கொடுத்தார் என்று கேட்டால், ஜெயலலிதா மறைந்த பிறகு அம்மாவின் ஆட்சி கவிழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக உடன் இருந்த ஒருத்தரை நியமித்து சென்று விட்டார். ஒருத்தனுக்கு கட்சி பதவி. என பொதுச் செயலாளர் வந்து சசிகலா, துணை பொதுச் செயலாளர் தன்னுடைய மகன், சகோதரி மகன் தினகரன். அப்போ அனைவரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய, கையில் நமக்கு என்னன்னு கிடக்க அதெல்லாம் பெருசாக நம்ம சொல்ல முடியாது. எல்லா எம்எல்ஏ எல்லா செய்தியும் வந்துச்சு. ஒரு நடிகையின் பெயரும் இப்போ வெளியில் விட்டாங்க. அதுக்காக என்னென்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு பார்த்தோம். யார் அந்த நடிகை? விஜய் கூட பேசப்பட்ட நடிகை. எத்தனை இடத்துல பந்தி பரிமாறப்பட்டு இருக்கிறவர். கேவலம்டாச்சேன். அதே நடிகையின் பெயர் தான் அங்கே இருக்கக்கூடிய கூவத்தூரில் பேசப்பட்டது. ஒரு எம்எல்ஏ கேட்டதாகவும் அந்த எம்எல்ஏவுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு நடிகர் போனதாகவும் வெளிப்படையாக பத்திரிக்கையில் ஓப்பனாக ஒருத்தன் பேசினான். ஓப்பனாக எனக்கு இந்நேரம் கேட்டாங்க. அது வந்து நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம்னு வேற சொல்கிறாங்க.
அரசியலில் வந்து. ஆனால் சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர்களின் சமாதியில் போய் ஓங்கி தரையில் அடிச்சுட்டு மறுநாள் ஜெயிலுக்கு போனாப்புல. அந்த ஜெயிலுக்கு போய்விட்டு திரும்பி வரும்போது அவர்கிட்ட கட்சி கொடியும் கிடையாது, கட்சியும் கிடையாது, அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் யாரும் கிடையாது. அதைத்தான் இன்றைக்கி பேசுகிறாப்புல. ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் என்று தான் ஏற்கனவே வணக்கத்தில் பதிவு செய்திருக்கிறாரு வலம்புரி ஜான். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இனி யார் எதிர்காலத்தில் எம்ஜிஆர் அவர்களால் ஜெயலலிதாவை வேவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து நாட்டை ஆளும் ஒரு கட்சி நடக்குங்கிற செய்தியை தான் இதில் எழுதியிருக்கிறார். அன்னைக்கு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஜெயலலிதா அவர்களை ஒரு ஒற்று பார்ப்பதற்காக அனுப்பப்பட்டவர் தான் சசிகலா என்றும், ஆனால் இந்த சசிகலா அவர்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய தலைவராக வருவார் என்பதை பதிவு செய்திருக்கிறாரு. அந்த செய்தி தான் இன்றைக்கி கமுதி பசும்பொன்னில் நடந்து முடிந்திருக்கிறது. அதுதான் செய்தி. முழுமையான பேச்சுக்கள் எல்லாம் வெளியே வந்திருக்குது. அதனுடைய ஒரு டீகோட், ரொம்ப முக்கியமான செய்திகளை எடுத்து தனி காணொலியாக பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.